நண்பர்களே, என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 17th ஏப்ரல் 2026 ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ ஜஸ்ட் பார்த்துக்கலாம். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. கேப் அப்ல ஓப்பன் ஆகி 0.6% கேப் அப்ல ஓப்பன் ஆகி அங்கேருந்து ரிவர்சல். இது என்ன ரிவர்சல்னா நம்ம ஆப்ஷன் சார்ட்ல இங்க ஹை இருந்துச்சு. கால் சார்ட்ல இருக்கிற ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி புட் சார்ட்ல இருக்கிற லோ, புரியுதுங்களா? புட் சார்ட்ல இருக்கிற லோவை கடைசியா பிரேக் பண்ணிட்டு திரும்ப புட் சார்ட்ல இருக்கிற அதே லோவை பிரேக் பண்ணிட்டு புட் சார்ட்டோடைய ஹை, இதுதான் ஹை. புட் சார்ட்டோடைய ஹை போய் கரெக்டா டச் ஆச்சு நேற்று. ஆனால் எக்ஸ்பெரி செம்மையா பண்ணிட்டாங்க. நேற்று வந்து ஹியூஜ் கேப் அப்ல மார்க்கெட்டை ஃபுல் பேரிஷ் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப தெளிவா பண்ணாங்க. 2 விஷயம். நேற்று காலையில அது ஒரு ட்ராப் நடந்தது இந்த இடத்துல. ஏன்னா புட் சார்ட்ல ஹையை பிரேக் பண்ணி, அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இருந்தது. கால் சார்ட்ல ஹைல ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு, எந்த பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேண்டில்ல ஒரு ஸ்டாப் லாஸ் நமக்கு அடிச்சுது. அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டினியூஸ் ட்ரேட் நமக்கு க்ளோஸ் வரைக்கும் எடுத்தோம். இங்க கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ல கிளியரா ஸ்ட்ராங் வால்யூம் மெரூன் கலர் கேண்டில் வித் நமக்கு பியர் கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ட்ரேடு, கண்டினியூஸ் ட்ரேடு நமக்கு இது வரைக்கும் எடுத்தோம். ஸோ டார்கெட் 4 வரைக்கும் எடுத்தோம். அதோட நம்ம ட்ரேடை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் நம்ம எடுக்கல. ஸோ மார்க்கெட்டை நம்ம இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நேற்று கொஞ்சம் பிஸியாக ஆயிடுச்சு, அதனால நம்ம வீடியோ போட முடியல. இங்கே அதே மாதிரி இங்கேருந்து லோவில் பிரேக் பண்ணி புட் சார்ட்ல இருக்கிற ஹைக்கு போச்சு கரெக்டாக. ஸோ அதோட முடிஞ்சது. ஓகேங்க, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 925 கேண்டில்லே வந்து நமக்கு புல் சிக்னல் வந்துருச்சு. புல் சிக்னல் வந்தாலும் ஒரு அப் அண்ட் டவுன் போயிட்டு கீழே கரெக்டாக இங்கே வந்துட்டு மிட் லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருப்பான் பாருங்க. அங்கேருந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா? இது கரெக்டாக நம்ம விவேப்புக்குள்ளே தான் இருக்கு. ஸோ இது கிளியராக இருக்கு. இதுவே இப்போ நீங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்க. ஆப்ஷன் சார்ட்லேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் என்னன்னா விவாப்பை அவன் சரியா பிரேக் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்தது பாரு. ஸோ புட் சார்ட்ல பிரேக் பண்ணல, ஆனால் கால் சார்ட்ல பிரேக் பண்ண மாதிரி கட்டியிருக்கான் பாருங்க. கால் சார்ட்ல பிரேக் பண்ணிட்டான், திரும்ப பிரேக் பேக் பண்ணி போயிருக்கான். ஸோ நான் எப்பவும் சொல்றது தான், புல்லிஷ் மார்க்கெட்ல நம்ம புட் சார்ட்டை ரெஃபர் பண்ணணும், பீரிஷ் மார்க்கெட்ல கால் சார்ட்டை ரெஃபர் பண்ணணும். எப்பவுமே செல்லர்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுபடி நமக்கு புட் சார்ட்டும் ஸ்பாட்டும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அடிஷ்னலாக இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் இந்த ஸ்டாப் லாஸ் சைடுன்னு அடிச்சிருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த க்ரீன் லைன் வந்து நம்மளுடைய சப்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகும். இது நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனு, சப்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அவன் காலையில் ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிருக்கான். கரெக்டாக பாருங்க, இந்த லைனை டச் பண்ணி டச் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு மூவ் கொடுத்துருக்கான். ஸோ போன மூவ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாருங்க, நம்ம டார்கெட் 1 எக்ஸாக்டாக ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இதுவே புட் சார்ட்ல பாருங்க, நான் புட் சார்ட்டை ரெஃபர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் புல்லிஷ்க்கு. புட் சார்ட்ல பாருங்க, எங்க வந்திருக்கிறான் 1025க்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகுது. அங்கே வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் போனவன் நேராக விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த கேண்டில் 11 o'clock விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு கண்டினியூஸ் ஃபால். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 11 o'clock இந்த கேண்டில் 11:10க்கு மறுபடியும் புல் சிக்னல் வந்துருச்சு. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு ரிவர்சல் வந்துருச்சு. இந்த கேண்டில்லே ரிவர்சல் வந்துருச்சு, புல்லிஷ் சிக்னல் இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நடந்தது விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஷாப் மார்க்கெட், இன்னைக்கு ஒரு கேம் பிளேவும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப் மார்க்கெட்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல. ஸோ நான் உங்களுக்கு பிளே பேக்ல காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு ஃபுல் சாப்பி டே தான். அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி தான் அது. கன்சல்டேஷன் அப் அண்ட் டவுன் இருக்கும். சாப் மார்க்கெட்னா ஒன்று மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, அப்படியே இருக்கும், வால்யூம் இல்லாமல் இருக்கும். வித் ஹை வால்யூமோட சாப் மார்க்கெட்னா அப்ஸ் அண்ட் டவுன் பயங்கரமா இருக்கும். ஒரு ட்ரெண்டியா இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். மேலே போற மாதிரி போகும், அடுத்து கீழே வரும். ஸோ இதுதான் வித் சாப் மார்க்கெட், வித் ஹை வால்யூம் அண்ட் வித் லோ வால்யூம். இந்த 2 டிஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு பிளே பேக்ல அதெல்லாம் கிளியரா காட்டுறேன்.
உங்களுக்கு சூப்பரா தெரியும். பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகேங்களா? ஸோ டார்கெட் 1 வந்து பிரேக் பண்ணது இந்த நேரம். 11:50க்கு பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல். திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு இது பாருங்க நம்ம ட்ராப் சிக்னல் இது பக்காவா ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராப் சிக்னல் பக்காவா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல நம்மள ட்ராப் பண்ணி விட்டாங்க. நம்ம ட்ராப் இது நம்ம வந்து ப்ளே பேக்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்ல எப்படி போச்சுன்றதை காட்டிடுறேன். ஆப்ஷன் சார்ட்ல நீ பாருங்க, நான் சொன்னேன்ல விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணிட்டு விவாப்பை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து இதை பாருங்க. என்ன ரீசன்னாக்கா ப்ரீவியஸ் க்ளோஸா அவன் வந்து பிரேக் பண்ணவே இல்லைங்க. எங்க ரிஜெக்ட் ஆனா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல ரிஜெக்ட் ஆனா இந்த இடத்துல இது பிரேக்கே கிடையாது. வால்யூம் இல்லாத கேண்டில். ஓகேங்களா? பிரேக்கே பண்ணல. அவன் பிரேக்கே பண்ணாம போனா அங்கிருந்து திரும்ப வந்து மறுபடியும் போயிட்டு அடுத்த கேண்டில் பாருங்க. அடுத்த கேண்டிலும் பிரேக் பண்ணல. புரியுதுங்களா? அடுத்த கேண்டில் இந்த லாங் கேண்டிலும் பிரேக் கிடையாது. மறுபடியும் வந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் போயிட்டு இந்த கேண்டில் தாங்க பிரேக் பண்ணோம். டிஃபரன்ஸ் புரியுதா? நம்ம லெவல்ஸ எங்க பிரேக் பண்றானோ அங்க இருந்து தான் நமக்கு மூவ் கிடைக்குமே தவிர பிரேக் பண்ணாம போறானா அவன் நம்மளை ட்ராப் பண்றதுக்கு போறான்னு அர்த்தம். இல்லாட்டினா அடுத்த இருக்க லெவல்ல போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் வருவான்னு அர்த்தம். இல்ல மார்க்கெட் அதோட முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய லெவல் எங்க ரிஜெக்ஷன் ஆகுதோ அந்த இடத்த ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணியே ஆகணும். அது பிரேக் பண்ணலன்னா அது ட்ரெண்ட் ஆகவே ஆகாது. இந்த இடம் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ண மாதிரி காட்டிட்டு விட்டுட்டான். பிரேக்கே கிடையாது ஆக்சுவலா. ஸோ இங்க இருந்து வந்து ஸ்ட்ராங் வால்யூம் காட்டிட்டு நம்மள அப்படியே நம்ப வச்சு ரிவர்சல் கம்ப்ளீட்டா ரிவர்சல் வந்து இங்க எங்க நம்ம டார்கெட் ஒன்னு ரீடெஸ்ட் பண்ணா மறுபடியும். ஏன்னா இங்க டார்கெட் ஒன்னை பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். சரிங்களா? ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் அப்படியே ரீடெஸ்ட் பண்ணிட்டான். திரும்ப போயிட்டு அங்க ஒரு ஒரு புல் பேக் கொடுத்தது. திரும்ப மறுபடியும் பாருங்க பிரேக் பண்ணல. மறுபடியும் திரும்ப உள்ள போனா இந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ஃபால். இந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்தது. இந்த லோவை செல்ஃப் லெவல் லோவை பிரேக் பண்ணுவானா இந்த கேண்டிலே பாருங்க டச் பண்ணிட்டு ரிஜெக்ஷன் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனும் ஆச்சு. இங்க பிரேக் பண்ணுவானா இல்லையான்ற ஒரு போராட்டம் நடந்தது. பிரேக் பண்ணிட்டு கரெக்டா நம்ம லெவல் ஒன்னு நம்ம லெவல் ஒன்ல எக்ஸாக்டா இங்க டச் பண்ணியிருக்கிறான். இங்க பாருங்க இந்த இடத்துல டார்கெட் ஒன்னு இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணோம் 125. ஓகேங்களா? 125 பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். சரிங்களா? எனக்கு வந்து நான் டெலிகிராம் மெசேஜும் கட்டுறேன் இன்னைக்கு குரூப்ல என்னென்ன அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 240க்கு பிரேக் பண்ணியிருக்கான். ஆனா ஹையை ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. அடுத்த கேண்டில் நேரா போய் ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்துட்டான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்துட்டான். நம்ம இங்கே எக்ஸிட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹையை எக்ஸிட் ஆயிட்டோம். என்னன்னா ஹையை ரீடெஸ்ட் பண்ணாம இதை பிரேக் பண்ண மாட்டான்றது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு வேணா மெசேஜ் காட்டுறேன். நம்ம குரூப்லயே நம்ம முன்னாடியே மெசேஜ் போட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். டார்கெட்டு T2 இன்னைக்கு டச் பண்ண போகுதுன்றது நான் சொல்லியிருந்தேன். சாப்பி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ட்ரேடு எக்ஸிட் ஆயிடுங்கன்னு சொல்லி குரூப்ல அதுவும் நான் சொல்லியிருந்தேன். எல்லா மெசேஜும் நான் இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க டச் ஆன உடனே நம்ம அங்கேயே எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ இந்த ஒரு கன்சால்டேஷன் ஆச்சு. 3 o'clock ஒரு மூவ் இருக்குன்னு தெரியும். அது கண்டிப்பா மேலேயா கீழேயான்னு இன்னைக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ மேலேயா இருந்ததுனாக்கா போய் டார்கெட்டை டச் பண்ணிட்டு இம்மீடியட்டா ரிவர்ஸ் வந்திருக்கும். கீழேயானா இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்கோன்றதுனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ வெயிட் பண்ணோம். கரெக்டா வந்து ஹையை ரீடெஸ்ட் பண்ணா கீழே வரான்ன உடனே ஹையிலே நம்ம அடுத்த என்ட்ரியை போட்டாச்சு. நான் என்ன ஹையை ரீடெஸ்ட் பண்ண வரேன்னா அப்போ கண்டிப்பா டார்கெட் 2 போய் தான் ஆகணும். ஏன்னா டார்கெட் 1 சாலிடா பிரேக் பண்ணி வந்திருக்கான். டார்கெட் 2 போயே ஆகணும். அது கண்டிப்பா அது கடைசி கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில்லே தெரிஞ்சு போச்சு கடைசி கேண்டில் நம்ம ஃபுல்லா எடுக்கல. ஏன்னா டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வெளியே வந்தாச்சு. ஸோ கரெக்டா ரீடெஸ்ட் பண்ணதுலேருந்து நம்ம மறுபடியும் அடுத்த ட்ரேடு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் தான் நம்ம எடுத்தோம். லாஸ்ட் கேண்டில் நம்ம எடுக்கல. ஆனா எனக்கு தெரியும் லாஸ்ட் கேண்டில் இங்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பக்காவா இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ரீப்ளே போட்டு காட்டுறேன். எக்ஸாக்டா நம்ம
ஸ்பாட் சார்ட் எப்படி ஒர்க் ஆச்சு, ட்ராப் சிக்னலில் எப்படி வந்துச்சுன்றதை ரீப்ளேல பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நான் இப்போ நிஃப்டி வந்து ரீடெஸ்ட் மோட் எடுத்து வச்சிட்டேன். ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ செகண்ட் கேண்டில் ரிவர்சல் ஆச்சு. அடுத்தது நமக்கு புல் சிக்னல் வந்துச்சு. அடுத்தது மறுபடியும் கீழே வந்துருச்சு. வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அடுத்தது இப்போதான் மேலே. அங்கிருந்து ஸ்ட்ராங்கா மேலே. இது ஆனால் கீழே வர்ற மாதிரி வந்துட்டு மேலே போனாங்க இடத்துல. கரெக்டாக பாருங்க. கரெக்டாக டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் வந்தால் நமக்கு டாப் ரிவர்சல் சிக்னலும் வந்துருச்சு. டார்கெட்டை டச் பண்ண உடனே நம்ம எக்ஸிட்டு, அங்கேருந்து ரிவர்சல் சைனும் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் இதுதான் சொல்கிறேன். ஃப்ளாட்டு சாப் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஃப்ளாட் மார்க்கெட்டு சாப்பு. ஏடிஎக்ஸ் நமக்கு இங்கே சாப்னு காட்டுது. வால்யூமே இல்லை இந்த நேரத்தில். எஸ்எம்சி ரேஞ்சு காட்டுது. ஓகேங்களா? ட்ரேடிங் பர்மிஷன், நோ ட்ரேடு, பிரேக் அவுட் சேஃப்டி, லாக்டு, வெயிட் ஃபார் ட்ரெண்டு. எல்லாமே இன்னைக்கு 10 விஷயமும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ட்ரேட் எடுக்காத இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பாருங்க. இப்போ நோ ட்ரேடு தான். புல் சிக்னல் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து நோ ட்ரேடு தான் காட்டுது. புல் புல் பேக் வந்துருச்சு. ஆக்டிவ், பர்மிஷன் ஆக்டிவ். ஓகே. ஸோ இந்த கேண்டிலே நமக்கு ட்ரேடிங் பர்மிஷன் வந்துருச்சு. ஸ்ட்ராங் புல்லு. ஆனால் இதுக்கப்புறம் அவன் பண்ண வேலைதான் ஹோல்டு கால். சாப் மார்க்கெட் இங்கே பார்த்தீங்களா, நமக்கு வந்து சாப் மார்க்கெட் தான். இங்கே நமக்கு கம்ப்ளீட்டாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே சாப் மார்க்கெட் தான் கம்ப்ளீட்டாகவே. நம்மளுக்கு பேக்கிங் கட் ஆஃப் ட்ரேடிங் பர்மிஷன் இருந்தாலுமே ஏடிஎக்ஸ் பாருங்க சாப்னு தான் காட்டிட்டு இருக்கு. ஏடிஎக்ஸ் ஃபுல்லாகவே சாப்பு, ஃப்ளாட் சாப்பு. நமக்கு இந்த இடத்துல நோ ட்ரேட் பர்மிஷன் வந்துருச்சு. ஆக்சுவலா ஸ்ட்ராங் ரிவர்ஸ் வந்தா பியர் சர்ஜ். நோ ட்ரேட் அகைன். ட்ராப்பு. இந்த கேண்டில் பார்த்தீங்களா,
கரெக்டா ட்ராப்ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் ட்ராப்னாக்கா இந்த கேண்டில் மூவ் எவ்வளோ இருக்கோ அது போகும். ஆனா இதுக்கப்புறம் வர கேண்டில் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆக்கி விட்டுரும். தட்ஸ் அ ட்ராப் கேண்டில். ஓகேங்களா? பாருங்க. அடுத்தது கீழே போல அதுக்கப்புறம் அந்த கேண்டில். அப்படியே போயிடுச்சு பாருங்க. இதுதான் ட்ராப்பு. பாருங்க, நோ ட்ரேடு தான் இப்போ இருக்கு. நோ ட்ரேட், நோ ட்ரேட், ஸ்டாக் மார்க்கெட், நோ ட்ரேட். இதுதான் நம்மள ட்ராப் பண்ணி விட்டது இன்னைக்கு. இந்த ட்ராப்னு வச்சு அதாவது நமக்கு ட்ராப்போடைய லாஜிக் என்னன்னா, நம்ம வந்து அதை வந்து கிளியரா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். நமக்கு ரிக்வயர்டு வால்யூம் இருக்கணும் அந்த கேண்டில்ல. ரிக்வயர்டு வால்யூம் பிளஸ் ஸ்ட்ரென்த், வால்யூம் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஒரு ட்ரெண்டில் அந்த கேண்டில் ரிக்வயர்ட் வால்யூம் பிளஸ் வால்யூம் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணல, அதோடைய ட்ரெண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்மளுடைய ட்ராப் வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99% ஒர்க் ஆகுது. ஒரு சில சமயம் அந்த மாதிரி நமக்கு நம்மள ட்ராப்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அதே லோ வால்யூம்ல அந்த கேண்டிலை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லாத கேண்டில். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு புல்லிஷ் மூவ் கொண்டு போயிடுவாங்க. நம்ம ட்ராப் சிக்னல் வந்த கேண்டிலை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் வந்துருச்சுனாலே நம்ம வந்து ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்க. ட்ராப் சிக்னல் வந்துட்டு 2 கேண்டில் புல்லிஷா போச்சுன்னா தென் யூ கேன் கோ ஹெட் வித் த புல்லிஷ் ட்ரேட். ஸோ இங்கே T1 மறுபடியும் பிரேக் பண்ண மாதிரி காட்டிட்டு ஓகே. இந்த இந்த மூமெண்ட் இந்த மூமெண்ட்லேயே நமக்கு ட்ரேடிங் பர்மிஷன் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் பர்மிஷனே கிடையாது. சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல 1, 2 இடத்துல மாறி வந்துச்சு. பட் இங்க இருந்து இது வரைக்குமே நமக்கு ட்ரேடிங் பர்மிஷனே கிடையாது. நீங்க ட்ரேடே பண்ண தேவையில்ல. இந்த டார்கெட் 1 முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. இவ்ளோ பெரிய ப்ராஃபிட் இன்னைக்கு காலையிலேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இண்டிகேட்டர் நமக்கு இன்னைக்கு புரொடெக்ட் பண்ணியிருக்கு. நீங்க நடுவுல 1, 2 ட்ரேடிங் பர்மிஷன் வந்தாலும், நமக்கு ஓவராலா ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே நமக்கு கவர் பண்ணிருச்சு. ட்ரேடிங் பர்மிஷன் இல்லன்னு சொல்லி. ட்ரேடிங் பர்மிஷன் வந்தது இந்த கேண்டில்ல தான். ஓகேங்களா? ஆக்டிவ்ன்னு இருக்கு பாருங்க. இதுதான் ட்ராப். பாத்தீங்களா ட்ராப்ப? ட்ராப் வந்ததும் அடுத்து எப்படி ரிவர்ஸ் வந்தான் பாருங்க. ட்ராப்ன்றது ஜஸ்ட் ட்ரெண்டுல அடுத்த கேண்டில் ஒன்ன வந்து பயமுறுத்த வரான். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அடுத்த கேண்டிலோ இல்ல அது ரிவர்ஸலோ எது வேணாலும் ஆகலாம். சரிங்களா? அடுத்த கேண்டில் உங்கள ட்ராப் கேண்டில்ல பிரேக் பண்ணி போயிடுச்சுனாலே எடுத்துட வேண்டியதுதான். புல் சிக்னல் இங்க வந்துருச்சு. எல்லாமே பிரேக் அவுட் சேஃப்டி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த மூமெண்ட் தான் ஹை ரீச் ஆன ஏரியா. இதோ பாருங்க. இது எத்தனை மணிக்கு? 2:45. 2:45க்கு நம்ம ஹை ரீச் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் ஹை ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்துட்டு நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணோம் போயிட்டு.
கரெக்டா நம்ம லெவலுக்கு கீழ வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. நம்ம ஆப்ஷன் சார்ட்ல எக்ஸாக்ட் டார்கெட் டூ நம்ம புட் சார்ட்ல எக்ஸாக்ட் லெவல் 1. எப்படிங்க நம்ம இண்டிகேட்டர்? நான் நிஜமா சொல்றேன், நம்ம இண்டிகேட்டர் எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கும் ஒரு சில சமயம். ஏன்னா, நான் எதிர்பார்த்தது ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு மேல 2 விஷயம் எனக்கு வந்திருக்கு இந்த இண்டிகேட்டர்ல. ஸோ, சீரியஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இண்டிகேட்டர் நான் உருவாக்குனதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப உங்களுக்கு டெலிகிராம்ல நான் போட்ட மெசேஜ காட்டுறேன் பாருங்க. இது வந்து 10:47க்கு நான் போட்ட மெசேஜ். ஓகேங்களா? எக்ஸாக்ட் அவர் டார்கெட் 1 ரீச்ட் அண்ட் கிவ் புல் பேக். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டெப் அவே ஃப்ரம் ட்ரேட் நவ். மார்க்கெட் இஸ் இன் நோ ட்ரேட் ஜோன். சாப்பி மார்க்கெட் நவ். சி அவர் ஸ்மார்ட் டேபிள்னு சொல்லிட்டு 10:53க்கு நான் போட்டேன். 10:53னாக்கா இந்த கேண்டில் 10:53 இந்த கேண்டில்லே நான் வந்து சாப்பி மார்க்கெட்னு நான் போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. நான் போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீசன் ஃபார் நோ ட்ரேடு இதுதான் ரீசன். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றதுனால தான் சொல்லுச்சு. ஓட் ஃபார் டிவிகே. ஓகேங்களா? ஓகே. இது பாருங்க. ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. இது எத்தனை மணிக்கு? 2:49க்கு நான் போட்ட மெசேஜ். 2:49க்கு இந்த கேண்டில் 2:45 இந்த கேண்டில். ஓகேங்களா? ஸோ ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. நான் போட்ட மெசேஜ் and reached previous high. Market is expected to reach T2 if PH is broken. ஓகேங்களா? Market is expected to reach T2 if PH is broken. It has to break PH. அதாவது மார்க்கெட் வந்து T2 டார்கெட் 2 ரீச் பண்ணியே ஆகணும். நம்ம ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணுச்சுன்னா. பட் ப்ரீவியஸ் ஐ பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் 2:49க்கு. ஓகேங்களா? அடுத்த மெசேஜ் மார்க்கெட் ஷுட் ரீச் T2. இது வந்து 3:15க்கு போட்டிருந்தேன். அடுத்தது ஹை ரீடெஸ்டிங் டன் 3:15க்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல ஹையை ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு T2 ரீச் பண்ணி ஆகணும்னு போட்டிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க. நான் இங்கேயும் போட்டிருந்தேன் T2 இஸ் வெயிட்டிங் டு ரீச் 3:15க்கு போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த மெசேஜ் 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்ச உடனே as I said market reached T2 exactly. how is our indicator? எப்படிங்க? டார்கெட்டை பிரேக் பண்ணிருச்சுன்னா, ஒன்ஸ் நம்ம டார்கெட்டை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிச்சுன்னா, நீங்க சொல்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இது. சரிங்களா? நீங்க சொல்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளது ஸ்மார்ட் லெவல்ஸ். நம்ம இண்டிகேட்டரோட நேமே ஸ்மார்ட் லெவல்ஸ். சரிங்களா? ஒன்ஸ் டார்கெட்டை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிச்சுன்னா, அடுத்த டார்கெட் அது ரீச் ஆகி தீரணும். இது எழுதப்படாத விதி. சரிங்களா? நீங்க எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸோடைய லெவல்ஸ் இதெல்லாம். ஆப்ரேட்டர்ஸோடைய லெவல்ஸ். இவங்க இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க என்னுடைய இண்டிகேட்டரை, என்னுடைய வீடியோஸ், என்னுடைய சார்ட்டை நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா, எங்க பிரேக் பண்றான், எங்க ரீடெஸ்ட் பண்றான், எப்படி மூவ் பண்றான், ஆப்ரேட்டர்ஸ் எப்படி பிளான் பண்றாங்கன்றத நம்ம இண்டிகேட்டர்ல கிளியரா தெரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டார்கெட் 1 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டு மேல அப்ஸ் அண்ட் டவுன் போனா, ஆனா டார்கெட் 1லயே தான் இருந்தா பாருங்க. அதுக்கு மேல போகவே இல்லை. சும்மா பிரேக் பண்ணிட்டு அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன்னா கிடையாது. அவன் பிரேக் பண்ணிட்டானா அது லாஜிக் மாறும். புரியுதுங்களா? இது அவன் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிட்டானா அது லாஜிக் மாறும், சினாரியோ மாறும். அதனால மார்க்கெட்டை அவங்க ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் காட்டுறாங்களே தவிர பிரேக் பண்ணிட்டு எங்கேயும் போகணுன்ற எண்ணம் இல்லை. கடைசியா பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை எந்த கேண்டில் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணிச்சோ அப்புறம் தான் ஒரு பெரிய மூவ் போச்சு நமக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணா அங்கேருந்து ஒரு மூவ் கரெக்டா லெவல் 1. இதுக்கு மேல டீட்டெயில்டா எந்த இண்டிகேட்டரும் ஷோ பண்ணாது. நம்ம இண்டிகேட்டர் அவ்வளோ பெஸ்டா காட்டுது எல்லா விஷயத்தையும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னா என்னுடைய வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. டெலிகிராம் சேனலை கிளிக் பண்ணிட்டு
எனக்கு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. ஐ நீட் ஆக்சஸ் ஃபார் த இண்டிகேட்டர்னு. ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரையல் வேணும்னா நான் ட்ரையல் தரேன். இல்ல டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க வரும்போது நீங்க என்ன ட்ரையல் கேட்குறீங்களா? இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறீங்களா? அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட் வந்துருச்சு. என்ஜாய் பண்ணுங்க. சாட்டர்டே, சண்டே என்ஜாய் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்ல பார்க்கலாம். தேங்க் யூ வெரி மச். டேக் கேர்.